மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. தமிழக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கல் செய்த போது ஏராளமான தமிழ் வார்த்தைகளை பிழையோடு படிப்பதாக விமர்சனங்கள் எழ ஆரம்பித்தன. செலவினத்தை சீரமைத்து குறித்தும் உண்மையிலேயே பயன்பெறுவதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து 7,5,885. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நிகழ்வின் போது கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் நிதியமைச்சர் பட்ஜெட்டை வாசித்த போது அவருடைய உச்சரிப்பு நேர்த்தியாக இல்லை என்றும் தமிழில் சில சொற்கள் இலக்கண பிழையுடன் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். பட்ஜெட் உரையில் பேசுகிறேன். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அப்போது அதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் மரிய வில்சன், தான் 30 வருடங்களாக கல்வித்துறையில் இருக்கிறேன். என்னுடைய உரையாடல் ஆங்கிலத்தில் தான் இருந்துள்ளது. கொஞ்ச நாட்களாகவே உருவகேலி செய்து இப்போது மொழி வரை வந்துவிட்டார்கள். என்னுடைய மொழி அன்பு மொழி, அமைதி மொழி என்றவர். இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது என்றார். சார், நான் பேஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலாக ஒரு அஃபென்ஸாக ஆடுவேன், டிஃபென்ஸாக ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கற்றுனீங்கன்னா நானும் கற்று குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போது இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிளில் படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். மேலும் தான் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன், என்னுடைய தனித்தன்மை இதுதான், உங்களுக்காக நான் மாற்றிக்கொள்ள முடியாது என ஆவேசத்தோடு பேசி மைக்கை தட்டியபடி அமர்ந்தார். நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப நல்லா நோட் பண்ணீங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மதத்திற்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லை, வீரமாமுனிவர், கால்டுவெல் போன்ற வெளிநாட்டவர்களே இங்கு வந்து தமிழ் மொழியை திறம்பட கற்றுக்கொண்டார்கள் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்தனர். மரியாதைக்குரிய அமைச்சர் மரிய வில்சன் அவர்களே, தமிழ்நாடு அமைச்சரவைக்கென்று, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்கு. இது ஒன்றும் அமெரிக்காவுடைய சட்டமன்றம் கிடையாது, இது ஒன்றும் ஐரோப்பாவோட சட்டமன்றம் கிடையாது,
நீங்கள் வந்து எந்த மொழியிலையும் பேசலாம். அதாவது அங்கே எந்த மொழியிலையும் பேச முடியாது, அவன் தாய்மொழி தான் பேச முடியும். சரியா? நீங்கள் பேசுறது தமிழ்நாடு சட்டசபை மரியாதைக்குரிய கடையனூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? கோரிக்கையாக வச்சார். அவர் கிண்டல் பண்ணலை, கேலி பண்ணலை, கோரிக்கையாக வச்சார். நீங்கள் பேசுகிற பொழுது நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தெரியாமல் அதை விட்டுட்டீங்க என்று கோரிக்கையாக தான் வச்சார். அந்த கோரிக்கைக்கு கொந்தளிக்கிறீங்க. கோரிக்கைக்கு கொந்தளிக்கிறீங்களா இல்லை கடந்த 2 நாட்களாக நாங்கள் கேட்ட கேள்வினால கொந்தளிக்கிறீங்களா? எங்களை கேலி பண்ணுறாங்க, எங்களுக்கு அஃபென்ஸும் தெரியும். நீங்கள் அஃபென்ஸ் உங்களுக்கு தெரியுங்கிறது உலகத்துக்கே தெரியும், நீங்கள் என்னென்ன அஃபென்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. நோட்டபிளாக பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர்னு சொல்லப்படுற கான்ஸ்டன்டைன் பெச்சி, இட்டாலியன் அவர். அதுக்கப்புறம் வந்து ஜியு போப்பு, அப்புறம் கார்ட்வெல்லு, எல்லிஸ் மட்டும்தான் ஆஃபீஸரு, மற்ற 3 பேரும் வந்து மிஷினரிகள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கள் மிஷினரி பணிக்காக வரும்போது தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் நல்லா தமிழ் பேசுவாங்க, தமிழ் எழுதுவாங்க. நிறைய தமிழ் செய்யுள்களை, நிறைய புத்தகங்களை, நூல்களை வந்து பிரசுரம் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ஆங்கிலத்தில். அப்புறம் ஆங்கிலத்துலேருந்து இல்லை மற்ற மொழிகள்லேருந்து, இட்டாலியன்லேருந்துலாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சிலர் அவர் பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் இது தெரியாது என்று சொல்லியிருக்காரே. உலகின் மூத்த மொழியான தமிழை இப்படி இழிவுபடுத்தலாமா என ஆவேசமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அன்பை போதிக்குது பைபிள் அப்படின்னு சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா அவர் அடுத்து என்ன சொல்லிட்டாருன்னா, அதை நீங்க படிச்ச தமிழ் போதிக்காதுன்ட்டாரு. புரியுதா உங்களுக்கு? எங்க தமிழை விட உங்க தமிழை விட என் பைபிள் உயர்ந்தது அப்படின்ட்டாரு. அப்ப என்ன எதோட நீங்க கம்பேர் பண்ணி? இன்னைக்கு இந்த இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் தோன்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றது எங்களோட தமிழ் மொழி. சரியா? நாங்க அதை எப்படி சொல்றோம்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அன்னை தமிழை அவமதிக்கும் வகையிலேயே பேசிய அமைச்சர் மரிய வில்சன் தன்னுடைய பேச்சுக்கு அதே அவையில் மனம் வருந்தி மன்னிப்பு கோர வேண்டும் என சீமான் அறிக்கை வெளியிட்டு கண்டனம் தெரிவித்தார். தமிழ் மொழியின் ஆளுமையுடன் ஒரு மதத்தை ஒப்பிட்டு பேசுவது சரியா என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். அதே நேரம் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் பொறுமையாக மரியாதையோடு தானே கேள்வி எழுப்பினார். அதற்கு இப்படி ஆவேசமாக பேசி மைக்கை தட்டி விடுவது நியாயமா என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். நிதியமைச்சர் மரிய வில்சன் கோவமாயிட்டார். செம்ம காண்டாயி எந்திரிச்சு, என்ன நான் தமிழ் பேசுறத எல்லாம் கேள்வி பண்றீங்க அப்படின்னு அவன் சொல்ல. அது சொல்லனா, சில நேரம் உருவ கேள்வி பண்றீங்க, பெண்களை கேள்வி பண்றீங்க, அப்ப ஜாதியை கேள்வி பண்றீங்க. இதெல்லாம் யாரும் கேள்வி பண்ணவே இல்லை சட்டமன்றத்தில் உட்காந்து. இவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியில் தமிழுக்கு வந்துட்டீங்க. அப்படி வா, உன்னைய கேள்வி பண்ணனால நீ சுத்திக்கிட்டு வர. மரிய வில்சனை கேள்வி பண்ணிட்டாங்க, அவர் தமிழ் பேசுறது கேள்வி பண்ண செய்வான். இது தமிழ்நாட்டோட சட்டமன்றம். அப்பாவும் இருப்பாரு, அவர் தூத்துக்குடிய அந்த தமிழ் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கு யாராவது கிண்டல் பண்ணாங்களா? யாரும் கிண்டல் பண்ணவே போறதில்ல. நீ தமிழே பேசல, அதான் பிரச்சனையே. நீ யோசிச்சு பாருங்க, 4000 கோடியை 410க்கு 30 கோடின்னு கிண்டல் பண்ண செய்வேன். இதுக்கு என்ன கோபம் வருது? பொத்துக்கிட்டு அமைச்சராக வந்து உட்காந்துட்டோம். சில நேரங்களில் தடுமாறுறோம்னா கிண்டல் கேள்வி அப்படியே நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். ரொம்ப சட்டமன்றத்தில் வா போ, எனக்கு ஓ மொழியில் எனக்கு பேச தெரியும், நீ எதோ காட்டுறியோ அதை நான் காட்டுவேன், நீ சத்தா பேச நான் சத்தா பேசுவேன், என்ன படமாக எடுத்துக்கிட்டு மரிய வில்சனுக்கு. இப்படி ஏராளமானோர் எதிர்குரல் எழுப்பி வந்த நிலையில் சட்டமன்றத்திற்கு வந்த நிதியமைச்சர் மரிய வில்சன் திங்கட்கிழமை திமுக உறுப்பினர் கேள்விக்கு அவர்தானா இவர் என்று சொல்லும் அளவுக்கு பொறுமையாக பதிலளித்ததோடு தான் முந்தின நாள் ஆத்திரப்பட்டது தவறு என்பது போல சுட்டிக்காட்டினார். ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார், அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கலை. அன்றைக்கி கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஆனால் பூண்டி கலைவணன் சார் சொன்ன மாதிரி நான் வளர்ந்தது திருவாரூர், பிறந்தது பாண்டிச்சேரி, படித்தது சென்னை, இப்போ என்னை தத்து எடுத்தது ஆர்கே நகர். இந்த 4 இடத்துலையும் நான் சுற்றி வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் போய் வந்ததுனால இங்கே லேர்ன்டு ஸ்காலர்ஸ்லாம் இருப்பீங்க, நிறைய ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கீங்க.
இங்கே 234 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 4 நாளாக எனக்கு சச்ச ஹானர், எனக்கு இது கொடுத்த எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல இவ்வளோ பேர், இவ்வளோ டிஸ்கஷன்ஸ். மேடம் அன்புமணி உங்கள் அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். தோழர்கள் சொன்னாங்க, என்னோடய குட் ஃப்ரெண்ட் வன்னியரசு சார் சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான், நான் மறுக்கல. ஜஸ்ட் இஸ் த ஃபஸ்ட் டைம், எங்களுக்கு இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டேருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. மேலும் முதலமைச்சர் விஜயை வாழ்த்து விதமாக குட்டி ஸ்டோரி ஒன்றை சொல்லியதோடு தங்கள் குடும்பத்தை வாழ வைத்ததாக எம்ஜிஆரின் புகழையும் பாட ஆரம்பித்தார். மர்மயோகி என்ற படத்தில் எம்ஜிஆரின் பெயர் கரிகாலன். ரொம்ப அழகாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தலைவர் அழகாக சொல்லியிருப்பாங்க, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அதை ரீட்ரெண்ட் பண்ணி அதை சாதித்து காட்டினவர் நம்ம தலைவர் தான். ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர், அவரை பற்றி புரட்சித் தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். இதனை பார்த்த பலரும் பரவாயில்லையே, விமர்சனங்களை புரிந்து கொண்டு ஒரே இரவில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளதே என மரிய வில்சனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே நேரம் புதிதாக வந்ததால் வரும் காலங்களில் இவற்றையெல்லாம் சரி செய்து கொள்வார்கள் எனவும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.